Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Boat covers certain distance between two spots. A river taking T1 hours going downstream. Downstreamனா என்ன? நல்லா புரிஞ்சுக்கோ. Downstreamனா நீங்கள் போகிற டைரக்ஷனும் அந்த ரிவரோட டைரக்ஷன் ஒன்றா இருக்குது. அப்போ டோட்டல் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு சார்? ஏன்னா தண்ணி ஒன்றையும் சேர்த்து தள்ளிட்டு போகுது. அப்போ டவுன்ஸ்ட்ரீம்னு சொன்னால் உன் வெலாசிட்டி u + v. இதில் u வந்து உன் வெலாசிட்டி, v வந்து ரிவரோட வெலாசிட்டி. அப்போ டவுன்ஸ்ட்ரீம் போகிறப்ப எனக்கு T1 டைம் ஆகுது. அப்போ நல்லா பாருண்ணா என்ன கேட்குறாங்க, ஃபைனலாக டைம் கேட்டிருக்கான். ஓகே, என்னோட வெலாசிட்டின்னா u + v. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறேன். எவ்வளோ டைம் ஆகுது? T1 டைம் ஆகுது. அதே வந்து T2 ஹவர் அப்ஸ்ட்ரீம். அதாவது ரொம்ப சிம்பிள், ஒரு ரிவர் சார். இந்த ரிவர் இப்படி ஓடுது. ரிவர் வந்து இந்த வெலாசிட்டியில் போகுது. நான் என்ன பண்ணுறேன்? நானும் தண்ணியோட சேர்த்து நீச்சல் அடிக்கிறேன். நான் u ஸ்பீடில். அப்போ தண்ணி வீல போகுது, நான் வேறு ஒரு யூவில் போகிறேன். அப்போ டோட்டலாக என்ன ஸ்பீடில் போகிறேன்? u + vயில். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இப்படி ஆப்போசிட்டில் வரேன் சார். இதுதான் அப்ஸ்ட்ரீம். நான் தண்ணி எதிர்த்து வரேன், எதிர் நீச்சல் அடிக்கிறேன். சரிங்களா? அப்ஸ்ட்ரீம்னா எதிர் நீச்சல் அடிக்கிறது. அப்போ நல்லா பாரு, ஏன் வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும்? -v. ஸோ இது மைனஸ் இது. ஏன்னா நான் இவ்வளோல வரேன், இவன் வேற தள்ளிட்டு போயிடுறான். புரியுதா இல்லையா? நான் 10 மீட்டர் முன்னாடி வந்தேன் சார், இவன் 5 மீட்டர் தள்ளிட்டு போயிட்டான். அப்போ மொத்தம் எவ்வளோ நகர்ந்துருக்கு? 5 மீட்டர். அப்போ என்ன, இவனோட வெலாசிட்டியில் அந்த வெலாசிட்டியை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ u - v. அப்போ u - vயோட வேல்யூ என்ன சார்? டிஸ்டன்ஸ் எக்ஸு டைம் T2. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சார் கேட்குறாங்க? வாட் வில் பி த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் ஸ்டில் வாட்டர். சப்போஸ் இங்கே தண்ணியே ஓடலை சார், அப்படின்னு இந்த இடத்துல v என்ன ஆயிடுச்சு? 0. அப்போ சப்போஸ் நீ u ஸ்பீடில் போகிறேன்னா அதே எக்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண உனக்கு டைம் எவ்வளோ? சரியா? இல்லைன்னா இந்த டைம் வேல்யூ என்ன? x/u. இந்த எக்ஸை யூவால் டிவைட் பண்ண உனக்கு இந்த டைம் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே சார். இப்போ நல்லா பாரு, எனக்கு எக்ஸோட வேல்யூ பிரச்சனை இல்லை, u வேணும். இது ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 2u = x/t1 + x/t2. கரெக்டா? இந்த இடத்துல எக்ஸை காமன் எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா t1 + t2/t1 t2. இதுதான் 2uவோட வேல்யூ. இப்போ எனக்கு என்ன வேணும்? x/u வேணும். x/u. அப்போ இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துருமா? அப்போ என்னோட x/uவோட வேல்யூ பார்த்தேன்னா 2t1 t2 2t1 t2/t1 + t2. புரியுதா? லெட் மீ சே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷனா? சப்போஸ் நான் இந்த இடத்துல u = 0ன்னு போட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டரில் பார்த்தேன்னா நான் u ஸ்பீடில் போகிறேன், டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ டைம் என்ன ஆகுது சார்? t டைம் ஆகுமா? அப்போ நான் டவுன் ஸ்ட்ரீம் வரப்போ அங்கேயே டைம் சேமா? அப்போ இங்கே u = x/t, இங்கே u = x/t. அதாவது சப்போஸ் இந்த u v-யை 0 ஆக்கிட்டேன்னா என்னோட டைம் 1 டைம் 2 என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். அப்போ சப்போஸ் டைம் 1 டைம் 2 ஈக்குவலாக இருந்தால் என்னோட ஃபைனல் டைம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். t1 t2 ஈக்குவல் போட்டால் இந்த இடத்துல வேல்யூ என்ன கிடைக்குது? 2t/t. அப்போ இது கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம். சரி, 2t/2 தானே கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ண எனக்கு ஆன்சர் t வருது. ஸோ t கரெக்டாக இருக்கலாம். இந்த இடத்துல பாரு 0 ஆகுது. 0 ஆகாதுல்ல? t1 t2 ஈக்குவல்னு போட்டால் 0 ஆகுது, அங்கே ஆகாது. இது வரலாம், அதுவும் வரலாம். இது எப்படி வரலாம்? 2t²/2t. இது t1 t2 ஈக்குவல்னு போட்டேன்னா √t² பண்ண t தான் வருது. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.